பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, யாக்கோபு மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறார். வரும் வழியில தேவதூதர்கள் அவனை சந்திக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அவனது பயணத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் கூட தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து எங்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கொன்று விடுவானோ என்று பயந்து கர்த்தர் தன்னோடு வருகிறார் என்பதை மறந்து முதலாவது வேலைக்காரர்களுடைய பிள்ளைகளையும் கடைசியாக தன் நேசித்த ராகேலும் பிள்ளையை நிறுத்துகிறார். ஆனால் போகிற வழியிலேயே ராகேல் மரித்து போகிறார். தன்னுடைய சுய சிந்தனை நிமித்தம் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாப்பார் என்று இல்லாமல் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு அவர் நடந்து கொண்டதனால் ராகேலை இழந்து போகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவள் பாக்கியவதி என்று. நாம் கர்த்தர் மேல் முழு விசுவாசத்தையும் வைத்து விட்டோம் என்றால் அவர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சுற்றி பாதுகாத்து இறுதி வரைக்கும் வழி நடத்துவார். யாக்கோபை போல அதை மறந்து தன்னுடைய சுய சிந்தனையின் போல் நடந்தால் நாம் யாவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் மேல் மாத்திரம் நம்முடைய முழு விசுவாசத்தை வைப்போம். அல்லேலூயா.